வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமாகிய சித்திரை மாதத்திற்குடைய பலன்களின் தொடர்ச்சியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய சுழற்சியின் அடிப்படையில் ஒரு முழு சுழற்சியையும் முடித்துவிட்டு காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷத்தில் அவர் மீண்டும் பிரவேசிப்பது ஒரு ஆண்டும் ஒரு தமிழ் புத்தாண்டாக நமக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த சூரியனுடைய நிலையில் இங்கு உச்சமாக கொடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த அற்புதமான நன்மைகளை அனைவருக்கும் கொடுப்பது காலச்சக்கரத்தின் அடிப்படையில். இது முதல் வீடு. காலச்சக்கரத்தின் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் இந்த சித்திரையில் மேஷத்தில் உச்சமடைவது மக்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை கொடுப்பதற்கு இயற்கை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்பொழுது தனிப்பட்ட பலன்களில் தனுசு ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். இந்த 5ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சூரியன் இந்த தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு பஞ்சமாதிபதி, பஞ்சமஸ்தானத்தில் உள்ள கிரகம் 9ஆம் அதிபதி. அற்புதமான 1, 5, 9 திரிகோண இணைவு போன்ற ஒரு பலமான கிரக இணைவுகள் இவர்களுக்கு நடப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வேகம் எடுக்கும். சுபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பூர்வீகத்தில் இருந்து லாபம் சில நண்பர்களுக்கு ஏற்படும். ரொம்ப அற்புதமான குழந்தை பாக்கியம் சில நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. 5 என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப அற்புதமான ஒரு சுபத்தன்மையுடைய ரொம்ப நிறைய நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. அந்த 9ஆம் வீட்டு அதிபதி 5இல் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை தனுசு ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 4ஆம் வீடாகிய மீனத்தில் இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகளாக சுக்கிரன் கிரகம், புதன் கிரகம், ராகு கிரகம், புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சனி கிரகம், இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு மாதத்திற்கு இந்த அனைத்து கிரகங்களும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருப்பது. இந்த 4 என்று சொல்லக்கூடிய இந்த வீடு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னதான் சுபகிரகங்கள் வலு பெற்றாலும் இந்த 4இல் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் 6க்குடையவரான சுக்கிரன் 4இல் இருப்பதும் 4ஆம் வீட்டிற்குடைய அந்த மீனத்தினுடைய அதிபதி 6ஆம் வீட்டில் பரிவர்த்தனையாக இருப்பது தனுசு ராசிக்கு மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படிங்கிற கதை போலவே தொடர்ச்சியாக அவங்களுக்கு 7.5 சனிக்கு பிறகு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம இதோடு சோர்ந்து விடாமல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கொண்டு நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதை உணர வேண்டும். இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை. இங்க புதன் கிரகம் இருக்கிறார். இவர் உங்களுக்கு பாதகாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக இது ஒன்று மட்டுமே போதும். ஆரோக்கியத்தில் மிக அதிக எச்சரிக்கை தேவை. அவரே 10க்குடையவர் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத அலட்சிய மனோபாவத்தை ஆரோக்கியத்தில் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். மற்றபடி உங்களுக்கு அந்த 4ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய ராகு கிரகம் சிறிது நாட்களில் 4இல் இருந்து ரிவர்ஸாக 3ஆம் வீட்டில் வந்து மாறி அமர்ந்து விடுவார். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஃபார்வர்டாக நகர்ந்து கொண்டே சென்று விடுவார்கள். சனி கிரகம் மட்டும் நீண்ட நாள் அடுத்த 2 வருடங்களுக்கு அர்த்தாஷ்டமமாக இருந்து பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ இது சனி பெயர்ச்சியில் நம்ம சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு மாதத்திற்கு, சித்திரை மாதத்திற்கு முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் வீடு வாகனங்கள் போன்றவற்றிற்கு உண்டான கடன்கள் வாங்கும் பொழுது எல்லாவற்றிலுமே சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் தனுசு ராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஏதோ ஒரு கர்மா அடிப்படையிலான சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் பயப்படாமல் சில விஷயங்களை நம்ம டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு ஒரு கோர்ஸ் மெடிசன் எடுத்துட்டாலே கம்ப்ளீட்டாக அதிலிருந்து வெளியில் வருவதையும் நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. அது போலத்தான் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோடு எப்பொழுதுமே நம்ம மருத்துவத்தை நாடுவது ஒரு நன்மையை கொடுக்கும். ஸோ இது போன்ற 4இல் வலுப்பெற்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டோடு உள்ள தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை இப்படி கடப்பது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நன்மையாக இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த 5இல் உச்சம் பெற்ற சூரியன் தன்னுடைய திரிகோண இணைவாக தன்னுடைய ராசியாகிய சிம்மத்தை பார்ப்பது தந்தைக்கு ஒரு பெரிய லாபம், தந்தை வழியில் ரொம்ப ஆதாயமான நல்ல நிலை, தந்தைக்கு வளர்ச்சி, தந்தையால் உங்களுக்கு நன்மைகள். இது போன்ற உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட தந்தையுடைய வாழ்க்கை, உங்கள் பூர்வீக வாழ்க்கை, இது போன்ற உங்களோட தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பினால் ஒரு பெரிய நன்மைகள் திடீரென்று நடக்கக்கூடிய நிலையாக இது காணப்படுகிறது.
குலதெய்வ வழிபாடு செய்வது மேலும் இதோட பலன்களை நல்ல விதமாக நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த 4ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய கிரக இணைவுகள் எல்லாமே திரிகோணமாக 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்வதனால் அந்த கடகராசியில் ஏதேனும் கிரகங்கள் இருந்துவிட்டால் மிகுந்த எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஆடம்பரத்திற்காக எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் எல்லாவற்றிலுமே சிறிய வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க, ஒரு படிப்பில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தினர்களாக இருப்பவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களாக இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு இது சற்று கவனமான நிலையாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கொஞ்சம் இவங்களை சரியாக கண்காணிக்க வேண்டும். அப்படிங்கிற நிலையில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சிறு வயதினர்களை நீங்கள் சிறிது பார்த்து கொள்ள வேண்டும். கிரகங்களுடைய டிஸ்பர்சல் அப்படிங்கிறது அந்த காலத்திற்கு பிறகு, சித்திரைக்கு பிறகு ரொம்ப அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள். குருவினுடைய மாற்றம் இவங்களுடைய 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியையே பார்ப்பது ரொம்ப பிரமாதமான நன்மைகள் வருவதற்கு தயாராக இருக்கிறது தனுசு ராசிக்கு. ஸோ இதெல்லாமே டெம்பரரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்வது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல சலித்து கொள்ளாமல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாதம் 7இல் வந்த குரு உங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தது போல அதை விட ஒரு பங்கு உயர்வாக முடித்து கொடுப்பார். உங்களுக்கு பிரமாதமான 11ஆம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை. உங்கள் ராசிக்கு குரு பார்க்கிறார். ராசிநாதன் குருவே ராசியை பார்க்க போகிறார். 3ஆம் வீடு தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதார உயர்வு, இதெல்லாமே உங்களுக்கு சித்திரை மாதம் முடியக்கூடிய நாளில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த குருவினுடைய மாற்றத்தினால் நடக்க இருக்கிறது. ஸோ இப்பொழுதிலிருந்தே நீங்கள் அடுத்த சந்தோஷமான காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு புதிதான மாற்றங்களை அனுபவிப்பதற்குடைய உடல் நிலையையும் மனதையும் நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்குடைய இந்த விஸ்வாவசு ஆண்டின் சித்திரை மாதத்திற்குடைய பலன்கள்.